ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு. இது 3 நாளோட டே ட்ரிப் vlog. ஸோ ரிட்டர்ன் வந்த வாட்டி பயங்கர ஸ்கூல் ஒர்க்கில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் டே 1 vlog ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். டே 2 அன்றைக்கி நாங்கள் எங்கே போகணும் பார்க்கலாம். இட்ஸ் எலிஃபெண்ட் பார்க், எலிஃபெண்ட் சஃபாரி பார்க்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இது நாங்கள் போன அன்றைக்கி இது கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணணுன்னு தான் சொல்லிட்டு இந்த vlog-ஏ நான் போடுறேன். இது நாங்கள் அங்கே போனப்போ அடுத்த நாளே தான் வந்து கூர்க்கில் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. எலிஃபெண்ட் சஃபாரி போன ஒருத்தர் லேடி யானை கூட விளையாடிட்டு இருந்தப்போ யானை தெரியாமல் வந்துட்டு அதை மேலே விழுந்துருச்சு. 2 யானைக்குள்ளே சண்டை நடந்தப்போ யானை மேலே விழுந்துருச்சு அந்த லேடி மேலே. அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு அப்படியே பயங்கரமாக அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு, நம்மளும் அப்போ தானே எலிஃபெண்ட் பார்க்க போயிட்டு இருந்தோம், எலிஃபெண்ட் சஃபாரி போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பயங்கர அட்வென்ச்சராக போகணும் அங்கங்கே பிளேஸ்லாம் சர்ச் பண்ணி தான் 3 நாளில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்த வாட்டி நியூஸ் பார்த்த வாட்டி எலிஃபெண்ட் சஃபாரி எங்கேயுமே போகக்கூடாது, அட்வென்ச்சரஸாக பூரமாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அட்வென்ச்சர்ஸாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஜிப்லைன் போடுறாங்க நிறைய பேர். அங்கே போய் பார்த்தா ஜிப்லைன் அவங்க வீடியோவில் காமிச்சதுக்கும் நேரில் வந்து ரீல்ஸ் அவங்க வந்து ஹைட்டெல்லாம் மெஷர் பண்ணி அதில் போட முடியாது. ஸோ அவங்க வந்து நார்மலாக எடுத்து போடுறது நம்மளுக்கு அங்கே போய் பார்த்தா ஹைட் அதிகமாக இருக்கும், நம்ம பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு அட்வென்ச்சர் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. சேஃபே கிடையாது, ரொம்ப சிரமம் குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும். இப்போ அந்த உயிருக்கு வந்து எவ்வளோ வேல்யூ பாருங்கள், பாவம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பாங்க ட்ரிப்புக்கு, இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன் அவங்க ஃபேமிலிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எலிஃபெண்ட் சஃபாரி காலையில் சாப்பிட்டு என்னமா கிளம்பி வச்சு பயங்கர டிராஃபிக்கு. இது டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதே 2 hours வெயிட் பண்ணுன்னாங்க. பரவாயில்ல, நான் தான் பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ ரஷ்ஷுன்னு வெயிட் பண்ணி நாங்கள் போனோம். அந்த ஷட்டர் திறந்து அந்த பக்கம் எலிஃபெண்ட்ஸில் வாக் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அது எங்களால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் 11 o'clock பக்கம் டிக்கெட் வாங்கினோம். உள்ளார போகிறப்போ கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. அவங்க டோக்கன் விலையாக தராங்க. டோக்கன் நம்பர் 1லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 150 டோக்கன்ஸ் பக்கம் தராங்க. ஸோ உள்ளார போயிட்டோம். இதுதான் அந்த வெயிட்டிங் ஸ்டேஜ். அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணணும், அங்கே உட்கார வச்சுறாங்க. ஸோ யானை 3 போகுது. ஒரு டைம் வந்து 5 entries உள்ளார போகலாம், 5 families உள்ளார போகலாம். எத்தனை பேர் போகிறப்போ 5 பேர் 5 டோக்கன் வாங்கிட்டு உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இங்கே எலிஃபெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எலிஃபெண்ட் வந்துச்சு. எலிஃபெண்ட் வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ரைட்டில் போகும்போது எலிஃபெண்ட் போகிற வழியே திரும்பி பார்த்தோம். பெரிய ஸ்லோப் இருந்துச்சு. பயம் வந்துடுச்சு, எப்படிடா ஸ்லோப்பை ஏறி போகிறோன்னு. பட் அழகாக எலிஃபெண்ட் கேரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஷட்டரை கூப்பிட்டு போய் தண்ணி குடிக்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ரசித்தோம். குழந்தைங்க ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எங்கள் எலிஃபெண்ட்காக வெயிட் பண்ணோம். நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து ஃபோனோ செல்ஃபி ஸ்டிக்கோ எதுவுமே அலோட் கிடையாது. இது வந்து என்னோடய ஓன் ஃபோனில் எடுத்திருந்தோம். எலிஃபெண்ட் மேலே அலோட் கிடையாது. பட் நம்ம மற்றபடி வெளியே இருக்கும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா சில ட்ராப் ஆக வந்து சான்சஸ் இருக்குது, நம்மளே கீழே போட சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் சேஃபாக உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்களே ஃபோட்டோ எடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் தனி சார்ஜ். நான் நல்ல ஒரு கேமரா வச்சு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ பாருங்கள், அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப பிக்சர்ஸ்லாம் பயங்கர குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே முடிச்சுட்டு ரூமுக்கு ஒரு வழியில் தான் எங்கள் ஃபால்ஸை பார்த்தோம். சும்மா ரிவர் மாதிரி போகுது, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எங்கள் டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போயாச்சு. இந்த ப்ளாக் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அங்கே போங்க, பார்த்து சேஃப்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog.